அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் பால் கேசரி தாங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நல்லா ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுட்டு நம்ம எடுத்துருக்கிற ஒரு கப் அதாவது 250 கிராம் ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ரவை பார்த்திங்கன்னா ஏன் நம்ம வெறும் கடாயில் வறுக்காமல் இந்த மாதிரி நம்ம நெய் ஊற்றி வறுக்கிறோம் அப்படின்னா நல்லா உங்களுக்கு டேஸ்ட் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். உப்புமாவுக்கு நீங்கள் செய்யும் போதும் இந்த மாதிரி நெய்யோ இல்லை ஒரு டீஸ்பூன் எண்ணெயோ விட்டு நீங்கள் வறுத்து எடுத்து ரவையை நீங்கள் உப்புமாவோ இல்லை கேசரியோ நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்பவுமே டேஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ரவை பார்த்திங்கன்னா நல்ல மீடியம் ஃப்ளேமில் இந்த மாதிரி நம்மளுக்கு கரண்டியில் நம்ம எடுத்து கொட்டும் போது நல்லா இந்த மாதிரி உதிரியாக கீழே கொட்டணும். அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில் அரை மூடி தேங்காயை 3 கப் அளவு தண்ணி விட்டு, அதாவது முதல் பால், இரண்டாவது பால், மூணாவது பால் கப்பு தண்ணி விட்டு அரைச்சி இந்த மாதிரி பாலாக எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் பால் கெட்டியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் போதும். ஆனால் இந்த பால் வச்சு நீங்கள் கேசரி செய்யும் போது உங்களுக்கு உண்மையிலுமே கூடுதலான நல்ல டேஸ்ட் கிடைக்கும். தண்ணி வச்சு பண்ணுறதை விட இது சூப்பரான டேஸ்ட் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கடாயில் நம்ம 2 டீஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கோங்க. ஒரு சின்ன பட்டை, ஒரு கிராம்பு வெடிக்க விட்டுட்டு, முந்திரி பத்து, அது திராட்சை எல்லாத்தையும் நம்ம ஒன்றாவே ஃப்ரை பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்க வேணாம். அந்த ஃப்ரை பண்ண அந்த எண்ணெயிலேயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை 1 கப் ரவைக்கு நம்ம 3 கப்பாக, அதாவது 3 கப் பால் ஆட் பண்ண போகிறோம். 1 கப் நீங்கள் ரவை எடுத்தீங்கன்னா அது இந்த கப் மெஷர்மெண்ட் கப்பில் தான் எடுக்கணும்னு இல்லை. நீங்கள் எந்த கப்பில் நீங்கள் ரவை எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் கரெக்டாக 3 கப் நம்ம தேங்காய் பால் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபுட் கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான் ஜாஸ்தியாக இன்றைக்கி நான் ஆட் பண்ணியிருக்கேன். கேசரி ஃபுட் கலர் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கம்மியாக வச்சுக்கலாம். நம்ம ரவை எடுத்து இந்த மாதிரி கையில் பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி மணல் மாதிரி இருக்கணும் கையில். ரவையை பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே கொட்டி கலர்னா நம்மளுக்கு கட்டி கட்டியாக ஆகிடும். அதனால நம்ம ரவை பார்த்திங்கன்னா கையில் ஒரு கையில் கொட்டிக்கிட்டே இன்னொரு கையில் நம்ம கிளறி விடணும். அப்போ தான் ரவை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கட்டிப்படாது, நல்லா உதிரியாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இனிப்பு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் டேஸ்ட்னஸ் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துருக்கேன். தேங்காய் பால் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா நம்மளுக்கு வத்திடுச்சு. வத்தின உடனே லாஸ்ட்டாக தான் நம்ம சர்க்கரை இப்போ ஆட் பண்ண போகிறோம். சர்க்கரையும் பார்த்திங்கன்னா 1 கப் ரவைக்கு நான் இன்றைக்கி 1 கப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது மீடியம் ஸ்வீட் தான் இருக்கும். உங்களுக்கு ஹை ஸ்வீட் வேணும்னா 1.25 கப் அளவு நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது அந்த சர்க்கரை நம்ம சேர்த்துருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் லேசாக தண்ணி விடும். தண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை சிம்லேயோ வச்சு நம்ம கிளறும் போது நம்மளுக்கு கெட்டியாகிடும். நீங்கள் இறக்கிறதுக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் எதனால் நம்ம விடுறோம் அப்படின்னா அந்த ரவை பார்த்திங்கன்னா இறக்கும் போது நெய் விடும்போது நம்மளுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியான நம்மளுக்கு கேசரி கிடைக்கும். இது உண்மையிலுமே சூப்பரான ஒரு ரெசிபிங்க. ஆஃப் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சேனல்.